Hello friends, welcome to my channel Lifelong Learning. நாம இன்னைக்கு இந்த வீடியோல இன்னொரு infographic line chart பார்க்க போறோம். Infographicsனா என்னன்னு previous வீடியோல பார்த்திருக்கோம். அதை மிஸ் பண்ணனவங்களுக்காக இப்ப நான் சொல்றேன். External element or column image யூஸ் பண்ணி கிரியேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இன்ஃபர்மேஷனை சார்ட்ல காமிக்கிறது தான் இந்த infographics. இந்த சார்ட்டுக்கான இன்ஸ்பிரேஷன் எனக்கு இந்த வெப்சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. excelplus.com. இந்த சைட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியல்ஸ் இருக்கு. தயவு செய்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண லைன் சார்ட். ஆனா இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவை ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கு. இது சாதாரணமா பண்ணணும்னா நம்ம வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆனா இது டைனமிக்கா வேணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து பாருங்க, இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் டாப் 3 ஐட்டம்ஸ் அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். பாட்டம் 3 பாயிண்ட்ஸையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்றது? இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம பிளாட் பண்ண போறோம். இப்போ இந்த டேட்டாவில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் டாப் ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வேணுங்கிறது சார்ட்டில் ஹைலைட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட்டில் லைன் சார்ட்டில் நம்ம மார்க்கரோட எடுத்துருக்குறோம். நம்ம இந்த லெஜெண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். y-axis ஆல்டர் பண்ணிக்கலாம். மினிமம் 200, மேக்ஸிமம் 900. இப்போ இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான். சதீஷ் தான் வந்து ஹையஸ்ட் போனஸ் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. இதை நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா பாயிண்ட். ஸோ ஃபார்மேட் ஆப்ஷன்ஸில் பில்டின்ல போய் நம்ம சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதே போல் அதனுடைய மார்க்கருடைய லைன் கலர் வந்து நம்ம க்ரீன், ஆல்ரெடி க்ரீன் இருக்குது, க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை மார்க்கர் ஃபில்லை ரிமூவ் பண்ணியிருக்கணும், நோ ஃபில். இப்போ இங்கே க்ரீனில் வந்திருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ அந்த பாலாவது வந்து 852 வந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். 852 வரும்போது ரெண்டுமே வந்து ஹையஸ்ட் தான். ஆனால் இதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ 853 இருக்குது பாலாவோடது. இப்போ என்ன ஆயிருக்கு? இந்த ஆல்ரெடி பண்ணியிருக்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது மாறவே இல்லை. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட் மாறவே இல்லை. ஸோ இது டைனமிக்காக சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. டைனமிக்காக டேட்டா பாயிண்ட்ஸை ஆல்டர் பண்ணணும்னா நம்ம இன்னொரு டேட்டா சீரீஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ஹெல்ப்பர் காலம்லாம் சீரீஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு மாஸ்க் மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரிஜினல் டேட்டா செட்டோட அப்பியரன்ஸை மாற்றணும். ஸோ இதுக்கு நம்ம மேக்ஸிமம் டேட்டா பாயிண்ட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்காக ஒரு மேக்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறான்னு இதில் இங்கே இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டேட்டாவில் இருக்கிற மேக்ஸிமம் மட்டும்தான் இங்கே வரணும். அதாவது எங்கே மேக்ஸிமம் இருக்கோ அந்த இடத்துல அந்த மேக்ஸிமம் வேல்யூ வரணும். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு எம்டி செல் வரணும். ஸோ இதுக்கான என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B2வில் இருக்கிறதும் இந்த ஃபுல் ரேஞ்சோட மேக்ஸிமமும், அதாவது B2 பாயிண்டில் இருக்கிறதும் இந்த ஃபுல் ரேஞ்சோட மேக்ஸிமமும் சேமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு B2 பிரிண்ட் பண்ணணும். இல்லைன்னா எம்டியாக இருக்கணும். ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய லாஜிக்கல் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா B2ங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா எம்டிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே கொடுத்துட்டு இது ஏன் நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம கீழே ட்ராக் பண்ண போகிறோம். அதே போல் இந்த மேக்ஸிமத்தில் இருக்கிறத நம்ம அப்படியே மினிமம்க்கு மாற்ற போகிறோம், எக்ஸப்ட் இந்த ஃபங்க்ஷனை தவிர. இந்த இடத்துல மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக மின்னு ஃபங்க்ஷன் போட போகிறோம். மற்றதெல்லாம் சேமாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த மிக்சட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது பி காலத்தில் இருக்கிறது சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் ஆனால் செகண்ட் ரோவில் இருக்கிறத வெரிஃபை பண்ணுறோம். அடுத்து தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோன்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக $B2 கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அந்த ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும், B2 to B9. அப்போ இந்த ஒவ்வொரு செல்லும் இந்த ரேஞ்சில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் வேல்யூ வில் பி ரிட்டர்ன், இல்லைன்னா எம்டி பாயிண்ட் வில் பி ரிட்டர்ன். இதை போட்டு நம்ம இதை ட்ராக் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ 953 வந்திருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த சார்ட்டுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கணும். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? இந்த டேட்டா பாயிண்ட்ஸை இந்த சார்ட்டுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே லோயர் ரைட் கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராக் பண்ணும்போது அந்த சீரீஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த சீரீஸில் என்ன பிரச்சனைனா இந்த எம்டியாக இங்கே மற்ற எல்லா வேல்யூஸும் எம்டிங்கிறதுனால அதெல்லாம் 0 லைனோட கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ அது வேண்டாம். அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம அதை என்ன சேஞ்ச் பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் எம்டி செல் we are going to give
NAங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல எம்டிக்கு பதிலாக நம்ம NAங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எங்கெங்கெல்லாம் எம்டியாக இருக்கோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். இதை நம்ம கீழே ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸப்ட் ஃபார் த மேக்ஸிமம் வேல்யூ மற்றது எல்லாமும் NAன்னு இருக்குது. எக்ஸல் வந்து அந்த NAங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு எங்கே வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மார்க்கரோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டினில் போயிட்டு நம்ம சர்க்கிளோட சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். மார்க்கர் ஃபில்லில் நோ ஃபில்லு. மார்க்கரோட லைன் கலர் வந்து சாலிட் லைனில் இது வந்து ஹையஸ்ட் வேல்யூங்கிறனால க்ரீனாக இருக்கட்டும். லைன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். 3 பாயிண்ட் வச்சுருக்கிறேன் நான் க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை பார்த்துருக்கலாம். சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 856ன்னு கொடுக்குறோம் நம்ம. இப்போ 856 ஹைலைட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைனமிக்காக இந்த ஹைலைட் வந்து மாறுது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ 2 டேட்டா வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. 856 இருக்குது. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன இங்கே காமிக்கும்போது நல்லா தெரியும். 856 இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆகிருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நோ லைன் மாற்றலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போயிட்டு சீரீஸ் மேக்ஸு இங்கேயே ஃபார்மேட் செலெக்ஷன் கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து லைன் கலர் நோ லைன் அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. எது எதெல்லாம் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ இதுவே நம்ம வந்து மினிமம்க்கும் மாற்றிக்கலாம். இதுவே மினிமம்க்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸுக்கு பதிலாக மின்னு மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்த ஹெல்ப்பர் காலம் ஒன்று இருக்குது. இந்த ஹெல்ப்பர் காலத்தையும் நம்ம இந்த சார்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி இப்போ நம்ம பண்ண ஃபார்மேட்டெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட்டை செலக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகிருக்கு. இந்த ப்ளூ லோயர் ரைட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல மினிமம் வேல்யூ ஹைலைட் ஆகிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபார்மேட் டேட்டா சீரீஸ், மார்க்கர் ஆப்ஷன்ஸு, பில்டின்னு, சர்க்கிள் 12, மார்க்கர் ஃபில் நோ ஃபில். மார்க்கரோட லைன் கலர் வந்து நம்மளுக்கு இது லோயஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணி பார்க்கலாம். மார்க்கர் லைன் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது என்னென்னா, இதனுடைய டேட்டா லேபிள் மட்டும் நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஆட் டேட்டா லேபிள். டேட்டா லேபிள் பக்கத்தில் வந்திருக்கு. ஆனால் இந்த டேட்டா லேபிள் நம்மளுக்கு எங்கே வேணும், கீழே வேணும். அதனால் ஃபார்மேட் டேட்டா லேபிள் கீழே பிலோ சொன்ன வேணும்னா நம்ம போல்டாக கொடுத்துக்கலாம். நம்ம அதே போல் இந்த சீரீஸையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஆட் டேட்டா லேபிள், ரைட் கிளிக் ஃபார்மேட் டேட்டா லேபிள். இது நம்மளுக்கு அபவ். இப்போ வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மினிமமாக பண்ணி பார்க்குறதுனால 256 இங்கே மினிமம் ஆகிருக்கு. 900 இது 900 ஆகிருக்கு. நம்மளால் மேக்ஸிமம் பாயிண்ட்டையும் மினிமம் பாயிண்ட்டையும் நம்மளால் ஹைலைட் பண்ண முடியுது. அடுத்து பார்க்குற எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் டாப் 3யும் பாட்டம் 3யும் ஹைலைட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே போல் நம்ம ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அதுலேயும் ஒரு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த இஃபோட லாஜிக்கல் கண்டிஷன் மட்டும் மாறப்போகுது. ஸோ என்ன கண்டிஷன் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு 3 லார்ஜஸ்ட் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லார்ஜுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கமா 1 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம், 2ன்னு கொடுக்கும்போது த நெக்ஸ்ட் மேக்ஸிமம், 3ன்னு கொடுக்கும்போது த தேர்ட் மேக்ஸிமம். ஸோ இது மூணும் அந்த B2வோட நம்ம ரெஃபர் பண்ணி இதில் எது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து அந்த B2வை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் மூணுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா NAங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 மேக்ஸிமம் வேல்யூ ஹைலைட் ஆகிருக்கு. அதே போல் 3 மினிமம் வேல்யூ ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோகிராஃபிக் லைன் சார்ட் பார்த்தோம். எப்படி மேக்ஸிமம் அண்ட் மினிமமாக ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த எக்ஸாம்பிளில் டாப் 3 ஐட்டம்ஸ் அண்ட் பாட்டம் 3 ஐட்டம்ஸ் சார்ட்டில் எப்படி ஹைலைட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். Thank you for watching.